பிரைஸ்லா, தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிரியமான தேவனுடைய ஜனங்களை, கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்கும் பொழுது கர்த்தர் நம்மோடு இடைப்பட்டு பேசுவார். அந்த பேசக்கூடிய வார்த்தைகளை பிடித்துக்கொண்டு நம் சாட்சியாக ஜீவிப்போம். இப்பொழுதும் கூட கண்களை மூடி நாம் ஜெபித்து வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்களை அதிகமாக நேசிக்கின்ற நல்ல தகப்பனே, நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோமே தகப்பனே. இந்த நாளில் கூட நாங்கள் கேட்கிற அந்த தேவ வார்த்தை எங்களுடைய இருதயங்களுக்குள்ளாக பதியட்டும். இந்த வார்த்தையின்படி நடக்கக்கூடிய ஒரு கிருபையை தேவனை தந்துருளுவீராக. சத்தியத்தை கேட்கும் பொழுது ஆண்டவரே ஒரு மாற்றங்கள் உண்டாகட்டும் ஆண்டவரே. உம்முடைய நாம மகிமைப்படட்டும். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலமா ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். தேவ சத்தியத்தை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தேவன் அற்புதங்களை செய்வார். ஆச்சரியமாய் உங்களை வழி நடத்துவார். உங்களுடைய வாழ்க்கையில நீங்க என்ன தேவைகளோடு நீங்க தேவனை நோக்கி பார்த்து கொண்டிருந்தாலும் தேவன் உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். நாம் வாசிக்கலாம். 1 கொரிந்தியரின் புஸ்தகத்துல 9ஆம் அதிகாரம் 26வது வசனம். ஆதலால் நான் நிச்சயம் இல்லாதவனாக ஓடேன், ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிலம்பம் பண்ணேன். தேவனுடைய மனுஷனாகிய பவுல் சொல்லுகிறார், நான் நிச்சயம் இல்லாதவனாக நான் ஓடேன், ஆகாயத்தை அடிக்கிறவனாக நான் சிலம்பம் பண்ண மாட்டேன். நான் ஒரு காரியத்தை செய்கிறேன் என்று சொன்னால் அந்த காரியத்துல ஒரு ஜெயம் உண்டு, அந்த காரியத்துல நன்மை நடக்கும், அந்த காரியத்துல அற்புதம் நடக்கும் என்பதை நான் நிச்சயித்து கொண்டுதான் நான் செய்வேன். ஒரு காரியத்துல நிச்சயமாகவே அது நன்மையாக முடியும் என்று சொன்னால் மாத்திரமே அந்த காரியத்தை நான் செய்வேன் என்று சொல்லி இந்த பவுல் நான் நிச்சயம் இல்லாதவனாக நான் ஓட மாட்டேன், ஒரு காரியத்தை செய்கிறேன், நான் இந்த ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால் இந்த ஊழியத்தில் தேவன் அற்புதங்களை செய்வார், நன்மையை செய்வார், ஜனங்களை ரட்சிப்பார், ஜனங்கள் தேவன் பக்கமாக திரும்புவார்கள் என்று நான் நிச்சயத்தோடு தான் ஓடிக்கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி பவுல் சொல்லுகிற, நிச்சயம் இல்லாதவனாக நான் போற காரியத்தில் எனக்கு எந்த நன்மையும் நடக்காது என்று சொல்லி எந்தவித நிச்சயமும் இல்லாமல் நான் போல, ஆனால் போறேன்னு சொன்னா அதுல ஒரு ஜெயம் உண்டு, நான் போற காரியத்தில் ஒரு நன்மை உண்டு என்பதை அறிந்துதான் அவர் என்ன பண்றாருன்னா ஒவ்வொரு காரியத்தையும் செய்யக்கூடியவராக இருக்கிறார். நான் ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிலம்பம் பண்ணின. ஆகாயத்தை அடிக்கிற ஒரு மனுஷன் எப்படி இருப்பான்? ஒரு பைத்தியக்காரனை போல. எந்த மனிதனும் தன்னை எதிர்க்க யாருமே இல்லாத பொழுது சிலம்பம் பண்ண மாட்டாங்க. எதிர்க்க ஒரு மனிதன் இருந்தால் மாத்திரமே என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா சிலம்பம் பண்ணி அந்த வெற்றி தோல்வியும் காண்பார்கள். அதே போல நான் ஆகாயத்தை அடிக்கக்கூடியவனாக ஒரு பைத்தியக்காரனை போல செய்யற செயல் என்னது என்பது தெரியாதபடிக்கு நான் என்ன பண்ண மாட்டேன், ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிலம்பம் பண்ணி நான் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் என்ன பண்ண, நான் ஒரு நிச்சயத்தை பெற்றுக்கொண்டவனாத்தான் நான் செய்வேன் என்பதை பவுல் சொல்கிறார். அதே போலத்தான் நாம் செய்யக்கூடிய செயல்கள் ஒவ்வொன்றிலும் நிச்சயத்தோடு செய்ய வேண்டும். நான் ஒரு வேலைக்கு போறேன்னு சொன்னா, வேலையை தேடிக்கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால் இந்த வேலையை கர்த்தர் நிச்சயமாக எனக்கு செய்வார், எனக்கு கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு நீங்கள் போகும் பொழுது அந்த ஸ்தலங்களை தேவன் உங்களுக்கு ஒரு வேலையை வாய்க்க செய்வார். ஆகையினால நிச்சயத்தோடு போகணுங்க. தேவனை ஆராதிக்கிறோம் என்று சொன்னால் நமக்கு ஒரு நிச்சயம் உண்டு. இந்த பூமியில நம்ம வாழ்கிற வாழ்நாட்கள் எல்லாமே நம்ம முடிச்சிட்டோம் சொன்னா பரலோகம் என்பது நிச்சயம். ஆகையினால தான் இந்த ஆவிக்குரிய ஓட்டத்துல நம்ம ஓடிக்கொண்டிருக்கிறோமாக. அதே போலத்தான் பவுலும் என்ன பண்றாருன்னா தன்னுடைய ஆவிக்குரிய ஜீவத்துல அவர் ஓடுகிறார். ஓடும் பொழுது ஒரு நிச்சயத்தோட ஓடிக்கொண்டிருக்கிறார். இந்த ஓட்டத்துல நான் ஓடுறேன்னு சொன்னா நிச்சயமாகவே நான் என்ன பண்ணுவேன்னு சொன்னா ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்வேன், நிச்சயமாகவே நான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வேன், நிச்சயமாகவே அநேகரை தேவன் பக்கமாக திருப்புவேன் என்ற ஒரு நம்பிக்கை பவுலுக்குள்ளாக உண்டானது. அதே போல நீங்க கர்த்தரை சார்ந்து கொள்ளும் பொழுது ஒரு நிச்சயத்தோடு ஓடுங்க. என்னுடைய ஆவிக்குரிய ஓட்டத்துல நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால் இதற்கு ஒரு பிரதிபலன் உண்டு, இதற்கு ஒரு நன்மை உண்டு என்பதை அறிந்து நீங்க ஓடும் பொழுது கர்த்தர் என்ன பண்ணுவாருன்னா உங்களுக்கு உதவி செய்வார். இம்மைக்காக மாத்திரம் தேவனை தேடக்கூடியவர்களாக நாம் இருக்கக்கூடாது. நான் தேவனை தேடிட்டு இருக்கிறேன். எதற்காக தேடுற? நான் போயிட்டு ஜெபம் பண்ணி முழங்கால் படியிட்டு உபவாசித்து ஜெபித்தேன் என்று சொன்னால் தேவன் என்னுடைய கடன் பிரச்சனையை மாற்றுவார், என்னுடைய தேவையை சந்திப்பார், பிள்ளைகளுக்கு திருமண காரியங்களை வாய்க்க செய்வார், குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தையை கொடுப்பார் என்று சொல்லி இப்படி தேவைக்காக மாத்திரமே நீங்கள் ஜெபித்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய ஆவிக்குரிய ஓட்டம் பரிதபிக்கக்கூடியதாக இருக்கும். இம்மைக்காக மாத்திரம் தேவனை தேடாதீங்க. எனக்கு ஒரு மறு வாழ்வு உண்டு, எனக்கு ஒரு மறுமை உண்டு, நான் இந்த ஓட்டத்தை முடிச்சேன்னு சொன்னா, என்னுடைய நாட்களை முடிச்சேன்னு சொன்னா தேவனுடைய சமூகத்துல நான் இருக்க போறேன், ஒரு தேவ ராஜ்யத்திற்குள்ளாக நான் போயிட்டு கர்த்தரை துதிக்க போறேன். இங்க துதித்தது போல அங்கேயும் தேவனை நான் பாடி ஆராதித்து அவரை மகிமை
மகிமைப்படுத்துவேன் என்கிற ஒரு நிச்சயம் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்குள்ளாகவும் உண்டாக வேண்டும். அந்த நிச்சயத்தோடு ஓடுங்க. இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் நம்ம இருக்கிற வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த ஆசீர்வாதத்தை யார் அனுபவிப்பாங்க? அந்த சொத்து பத்துக்களை யார் என்ன பண்ணுவாங்க? சுதந்திரிப்பாங்க. யோசித்து பாருங்க. இது போலதான் ஒரு மனுஷன் என்ன பண்ண, தனக்காக என்ன பண்ணா, அநேக ஆஸ்திகளை சம்பாதித்து வைத்துக் கொண்டான். அவன் என்ன களஞ்சியத்தை கட்டுனா, நிரப்புனா. அவன் என்ன பண்றானா, ஆத்துமாவே புசித்து குடித்து திருப்தியாயிரு, சந்தோஷமாயிரு என்று சொல்லி அவன் செய்த எல்லா காரியத்தையுமே நினைச்சு மேன்மை பாராட்டி கொண்டு தன்னுடைய சுய பலத்தினால சந்தோஷித்துக் கொண்டிருந்தான். தேவன் சொல்லுகிறார், மதிகேடனே, இன்று இரவில உன்னுடைய ஆத்துமா செத்து போயிடுச்சுன்னு சொன்னா, நீ மரித்தா என்று சொன்னால் எங்க போவ? இதெல்லாம் யாருடையதாக இருக்கும்? யோசித்து பாருங்க. இம்மைக்காக மாத்திரமே கடவுளை தேடக்கூடியவர்களாக நீங்க இருக்கக்கூடாதுங்க. எனக்கு ஒரு தேவன் இருக்கிறார், அவரை நான் நிச்சயமாகவே பார்க்க போகிறேன் என்ற நம்பிக்கையோடு நீங்க ஓடும் பொழுதுதான் நீங்க பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். பரலோக வாசிகளாக நீங்க மாற முடியும். இந்த பவுல் அப்படியாக கர்த்தரை பற்றி கொண்டு ஓடி 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 எவ்வளவோ கஷ்டங்கள் வந்தது, நஷ்டங்கள் வந்தது, போராட்டங்கள் வந்தது, நிந்தைகள் வந்தது, அவமானங்கள் வந்தது. அதை எல்லாவற்றுமே மேற்கொள்ளக்கூடிய ஒரு கிருபையை கர்த்தர் பவுலுக்கு கொடுத்தார். இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களா இருக்கிறோமே என்று அவர் சொல்றார். பசி வந்ததுங்க, நிர்வாணம் வந்ததுங்க, பட்டயம் வந்ததுங்க, நாசம் மோசம் வந்தது. இதை எல்லாவற்றுமே ஜெயிக்கக்கூடிய ஒரு கிருபையை கர்த்தர் எனக்கு தந்தார் என்று சொல்லி அவருடைய ஓட்டத்தை ஓடிக்கொண்டே இருந்தார். எந்த இடத்துலயும் அவர் போயிட்டு என்ன பண்ணல அப்படின்னு சொல்ல, அவருடைய ஆவிக்குரிய ஜீவத்தை தடைப்படுத்தி கொண்டு அவர் நிற்கவே இல்லை. பொறுமையோடு ஓடிக்கொண்டிருந்தார். ஆகையினால கர்த்தர் அவருக்கு துணையாக இருந்தார். விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி நான் ஓடுவேன் என்று சொல்லி அவருடைய ஆவிக்குரிய ஜீவத்தை ஓடிக்கொண்டே இருந்ததுனால தான் அவர் தைரியமாக தேவ சமூகத்துல தேவன் தனக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அந்த ஜீவ கிரீடத்தை அவன் பார்க்கக்கூடியவனாக இருந்தான். வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருந்தான். இந்த வேளையில கூட நீங்க கர்த்தரோடு உண்மையாக விசுவாசித்து கர்த்தரை பற்றி கொண்டு நீங்க இப்படி இருக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு வெளிப்பாடுகளை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார், தரிசனங்களை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். கர்த்தர் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணினவைகளை உங்கள் கண்கள் காணும்படியாக கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். ஆகையினால நிச்சயம் இல்லாதவனாக ஓடாத. நான் கர்த்தரை தேடினதுனால எனக்கு என்ன பயன்? நான் ஜெபிப்பதனால எனக்கு என்ன பயன்? நான் உபவாசிப்பதனால எனக்கு என்ன பயன்? தேவனுடைய ஆலயத்துக்கு போவதனால எனக்கு என்ன பயன்? நான் போயிட்டு சுவிசேஷம் அறிவிப்பதனால எனக்கு என்ன பயன் என்று சொல்லி ஒரு நாளையும் இப்படியாக சுயமாக நீங்க வாழ்ந்து விடாதீர்கள். நீங்க செய்யற ஒவ்வொரு காரியத்திற்குமே கர்த்தர் பலனை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். அது சின்ன காரியமாக இருந்தாலும் சரி, பெரிய காரியமாக இருந்தாலும் சரி, கர்த்தர் என்ன பண்ணுவார்? உங்களுக்கு நன்மையை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். ஆகையினால இந்த விசுவாச ஓட்டத்தை விட்டு விலகி ஓடாதீங்க. ஆவிக்குரிய ஜீவியத்தை ஒரு நாள் என்ன பண்ணிடாதீங்க, தடைப்பட்டு அப்படியே நின்று போய் விடாதீர்கள். அப்படி நீங்க நின்று போய்விட்டீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற அபிஷேகத்தை இழக்கக்கூடியவர்களாக இருப்பீங்க. தேவ சமூகத்தை விட்டு தூர போயிட்டீங்கன்னு சொன்னா கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய நன்மைகளை பெற முடியாதபடிக்கு நீங்க சிக்கி தவிப்பீங்க. பிரச்சனைகளும் போராட்டங்களும் உங்களை சூழ்ந்து கொள்ளும். ஆகையினால பிரியமான தேவனுடைய ஜனங்களே, இந்த ஆவிக்குரிய ஜீவியம் இந்த பூமியில நான் வாழ்வது, ஒரு நாள் நான் மரித்த பிறகு கர்த்தரோடு இருப்பேன் என்ற ஒரு நிச்சயத்தோடு நீங்க என்ன பண்ணணும்? ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். தடைகள் வரும், பிரச்சனைகள் வருங்க, அதை எல்லாவற்றையும் மேற்கொள்ள வேண்டும். இந்த பவுலுக்கும் தடைகள் வந்தது, பிரச்சனைகள் வந்தது. அவர் சொல்றாரு, கர்த்தர் எனக்காக ஆயத்தம் பண்ணி இருக்கிறது நான் சுதந்திரத்துக் கொள்ற வரைக்கும் நான் ஓடுவேன்னு சொல்லிட்டு பசியிலோ நிர்வாணத்திலோ கஷ்டங்களிலும் நாச மோசங்களிலும் எல்லாவற்றிலுமே இருந்தார். பவுலு படாத கஷ்டங்கள் ஒன்றுமே இல்ல. எல்லா பாடுகளையும் பவுல் என்ன பண்ணார்? பட்டார். அதன் மத்தியில் இருந்தா கர்த்தர் அவனோடு கூட இருந்து அவனை கர்த்தர் உயர்த்தி வைத்தார். பலவீனங்கள் இருந்தது, கண்ணில் கூட ஒரு ப்ராப்ளத்தோட இருந்தார். அதை கூட அவர் என்ன பண்ணல, பொருட்படுத்தாதபடிக்கு கர்த்தர் என்னை எடுத்து பயன்படுத்தக்கூடியவர் என்பதை எனக்கு தெரியப்படுத்தினார் என்று சொல்லி புறஜாதியாருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கக்கூடிய ஒரு பாத்திரமாக கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி இந்த மகிமை தேவனை மகிமைப்படுத்தி அவன் என்ன பண்ணான்னு சொன்ன மகிமையுள்ளவனாக மாறி நான். ஹல்லேலூயா. நீங்களும் கர்த்தரை மகிமைப்படுத்தக்கூடியவர்களாக இருங்க. உங்களுடைய ஆவிக்குரிய ஓட்டத்தை தொடங்குனீங்களா? ஞானஸ்நானம் பெற்ற முதல் கர்த்தருடைய கரத்தை பிடித்துக் கொண்டீர்களா? இந்த முடிவு பரியந்தமும் அவருடைய கரத்தை பிடித்த நீங்கள் ஒரு நாளும் அவரை விட்டு விலகாதபடிக்கு நீங்க என்ன பண்ணுங்க? கர்த்தரோடு இருங்க. நீங்க அவரோடு இருந்தீங்கன்னா அவர் உங்களோடு இருப்பார். உங்களுக்கு வேண்டியவைகளை கர்த்தர் கொடுப்பார். கர்த்தரை நீங்க தேடினா
அவர் உங்களுக்கு தென்படுவார். அவரை நீங்க விட்டீர்களே ஆகிய அவர் உங்களை விட்டு விடுவார். கர்த்தரை தேடினா கர்த்தர் உங்களோடு இருப்பாருங்க. கர்த்தரை தேடாம போயிட்டீங்கன்னு சொன்னா தேவன் உங்களை விட்டு விலகி போயிடுவார். அதே போல சவுலோடு தேவன் கூட இருந்தார். அவர் விட்டு தூர விலகி போனது அறியாதபடிக்கு சவுல் தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருந்தார். சவுல் என்ன பண்ணா அப்படின்னு சொன்னா, கர்த்தர் என் கூட தான் இருக்கிறாரு, கர்த்தர் என்ன நடத்துறாருன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாள் அப்படி இருந்தான். கர்த்தர் அவரை விட்டு விலகி போனதும், தேவ ஆவியானவர் விலகி போனதும் உணர்வற்றவனாக இருந்தான். எந்த நாள்ல கூட கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்பதை நீங்கள் உணர வேண்டும். சவுலை போல உணர்வற்றவர்களாக நீங்க இருக்கக்கூடாது. தேவ கரம் உங்களை வழி நடத்தக்கூடியதாக இருக்கிறது. அவனுடைய காரியங்கள் எல்லாமே இந்த பூமிக்குரியதாக இருந்தது. கர்த்தரை ஒரு நாள் அவன் என்ன பண்ணல, மகிமைப்படுத்தக்கூடியவனாக இல்ல. தேவன் எனக்கு ராஜ்ய பாரத்தை கொடுத்தாரே என்று சொல்லி, இஸ்ரவேல் ஜனங்களை ஆளும்படியான ஒரு கிருபை எனக்கு தந்தாரே என்று சொல்லி அவன் என்ன பண்ணலன்னா தேவனை மகிமைப்படுத்தக்கூடியவனாக இல்ல. அவன் ஆவிக்குரிய ஓட்டத்துல ஓடக்கூடியவனாக இல்லை. எப்ப பாரு இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களைத்தான் அவன் என்ன பண்றானா நோக்கி பார்த்து கொண்டிருந்தான். முதல் தரமான ஆடு மாடுகள் கர்த்தர் எல்லாவற்றையும் அழித்து போடுன்னு சொன்னார். அமலேக்கு அழித்து போடுன்னு சொன்னார். ஆனா அழித்து போடாதபடிக்கு, கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்காதபடிக்கு அவனுடைய விருப்பம் எதுவோ அதை அவன் நிறைவேற்றக்கூடியவனாக இருந்தார். தன்னுடைய ஆவிக்குரிய ஓட்டத்தில் கர்த்தர் சொல்லக்கூடியதை செய்யக்கூடியவர்களாக மாற வேண்டும். பிரியமானவர்களே, இந்த பவுலுக்கு கர்த்தர் என்ன பண்ணாருன்னா வாக்கு கொடுத்தாரு. நீ புறஜாதியாருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கக்கூடிய ஒரு பாத்திரவானா இருக்கிறாய் என்று சொன்ன அந்த வார்த்தை கிடைத்த மாத்திரத்தில் அவன் கர்த்தருக்கென்று ஓடக்கூடியவனாக இருந்தார். இந்த சவுல் தேவனுடைய சத்தத்தை கேட்டும் அவருக்கு கீழ்ப்படிந்து நடக்கக்கூடியவனாக இருந்தான். இந்த வேளையில கூட கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிற நீங்கள், கர்த்தர் உங்களுக்கு என்ன சொல்லி இருக்கிறாரோ அதை செய்யும்படியாக உங்களுடைய இருதயத்தை நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா தேவனுக்கு ஆயத்தப்படுத்தி கர்த்தருக்காக காத்திருங்கள். கர்த்தர் உங்களோடு இருந்து பெரிய காரியத்தை செய்வார். வாசிப்போம் 2 தீமோத்தேயுவின் புஸ்தகத்துல 4ஆம் அதிகாரம் 7வது வசனம். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். பவுல் சொல்கிறாரு, நல்ல போராட்டத்தை தான் நான் போராடி இருக்கிற, விசுவாசத்தை காத்துக்கொண்ட, இது முதல் எனக்காக என்ன பண்ணி இருக்குது, நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. என் ஓட்டத்துல நான் ஒரு இடத்துல நான் என்ன பண்ணல, தடைப்பட்டு நின்று போகவே இல்லை என்று சொல்லி இந்த பவுல் சொல்றாருங்க. உங்களுக்குள்ளாக பவுலை போன்ற ஒரு விசுவாசம் இருக்கிறதா? நல்ல போராடக்கூடிய ஒரு கிருபை உங்களுக்குள்ளாக இருக்கிறதா? ஓட்டத்தை முடித்த, விசுவாசத்தை காத்துக்கொண்டு அவருக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அந்த ஜீவ கிரீடத்தை இவன் பற்றி கொள்ளும்படியாக ஓடிக்கொண்டே இருந்தார். நமக்கென்று ஒரு ஜீவ கிரீடம் பரலோக ராஜ்யத்துல இருக்கிறது. அதை காணக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும். ஆத்தும ஆதாயம் செய்யக்கூடியவர்களாக மாற வேண்டும். நீங்க ஆத்தும ஆதாயம் செய்தால் மாத்திரம் தானே உங்களுக்காக ஜீவ கிரீடம் பரலோக ராஜ்யத்தில் ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். இந்த பவுல் நிறைய ஜனங்களை கர்த்தரிடமாக திருப்பினான். அநேக அதிகாரிகளை கர்த்தரிடமாக திருப்பினான். நீங்களும் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் தேவனுடைய பிள்ளைகளுக்கும் மற்றவர்களுக்கும் சத்தியத்தை அறிவித்து அவர்களை தேவன் பக்கமாக திருப்பக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இப்படி செய்யும் பொழுதுதான் உங்களுக்காக ஜீவ கிரீடம் ஒவ்வொரு நாளும் ஆயத்தமாக்கப்பட்டு கொண்டிருக்கும். அந்த ஆயத்தமாக்கப்பட்ட ஜீவ கிரீடத்தை பெரும்படியாகத்தான் நீங்க ஓட வேண்டும். அப்படி ஓடினீர்கள் என்று சொன்னால் தேவன் உங்களோடு இருந்து உங்களுக்கு பரம ராஜ்யத்தை அடையும்படியாக கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். பவுல் சொல்கிறார், நான் வீணாக பிரயாசப்படவே இல்லைங்க, நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில எனக்கு உண்டாயிருக்கும்படியாக இந்த ஜீவ வசனங்களை பிடித்துக்கொண்டு நான் உலகத்திலே சுடர்களைப் போல நான் பிரகாசிக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஜீவ வார்த்தையை அவர் பிடித்துக் கொண்டார். கர்த்தர் சொன்ன வார்த்தையை பிடித்துக் கொண்டது நிமித்தமாகத்தான் அவருக்குள்ளாக ஒரு நிச்சயம் உண்டானது, அவருக்குள்ளாக ஒரு நம்பிக்கை உண்டானது. கர்த்தரை அவன் தேடினா அவனை கர்த்தர் கைவிடவே இல்லை. அவனுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருந்த அந்த ஜீவ கிரீடத்தை அவனுக்கு கர்த்தர் கொடுத்தார். இந்த நாள்ல நீங்க கர்த்தரிடத்துல உண்மையாக இருந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு என்று கர்த்தர் ஆயத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். அதற்கு உண்மை இருக்க வேண்டும். உங்களிடத்துல தேவனுக்கென்று பக்தி இருக்க வேண்டும், வைராக்கியம் இருக்க வேண்டும். பவுலை போல ஆண்டவரே நான் ஓட வேண்டும் என்று சொல்லி கர்த்தரிடத்துல கேளுங்க. நம்முடைய நாட்கள் எப்படி இருக்கிறதா, நெய்கிறவன் நாடாவிலும் அவைகள் எப்படி இருக்கிறதா தீவிரமாய் ஓடிக்கொண்டிருக்கிறது. நம்முடைய நாட்கள் போய்கொண்டே இருக்கிறது. இந்த கர்த்தர் நமக்கு கொடுத்த அந்த கிருபையுள்ள அந்த நாட்களை நாம் பயன்படுத்தி கொண்டு கர்த்தருக்கென்று பூமியில சாட்சிகளாக ஜீவிக்க வேண்டும். அப்படி இருந்தால் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை கர்த்தர் உயர்த்தி அநேகருக்கு முன்பாக உங்களை சாட்சியாக நிலைநிறுத்த அவர் வல்லமில்லவராக இருக்கிறார். ஆகையினால காலம் பொல்லாததாக இருக்கிறது. ஆகையினால இந்த காலத்தை நீங்கள் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். வீண் விரயமாக நாட்களை கழிக்காதபடிக்கு எப்படி ஆகிலும் கிறிஸ்துவின் நாளிலே என்னுடைய பேர் என்ன பண்ணணும், எழுதப்பட வேண்டும். எனக்காக ஆயத்தம் பண்ணி இருக்கிறதை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நீங்க நாட்களை பிரயோஜனப்படுத்தி கொண்டு ஓடும் பொழுது இந்த ஆவிக்குரிய ஜீவியத்தில் கர்த்தர் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணினவைகளை நீங்கள் சுதந்திரத்துக் கொள்ள முடியும். ஆகையினால இம்மைக்காக கர்த்தரை தேடக்கூடியவர்களாக இராதீங்க. மறுமையிலும் எனக்கு ஒரு வாழ்வு உண்டு, நான் கர்த்தருக்காக நான் ஓடுவேன், கர்த்தருக்காக நான் பயன்படுவேன் என்ற ஒரு நம்பிக்கையோடு திருமணத்தோடு
ஜபத்தோடு இந்த வேளையில கூட கர்த்தரை நோக்கி நீங்க பார்க்கும் பொழுது கர்த்தர் உங்களுடைய விசுவாசத்தை பார்த்து உங்களை ஆசீர்வதிப்பார். பிரியமான தேவனுடைய ஜனங்களே, நிச்சயம் இல்லாதவர்களாக நீங்க ஓடாதீங்க. நிச்சயம் இல்லாதவர்களாக நீங்க ஓடுனீங்கன்னு சொன்னா நீங்க உங்களுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் இழக்கக்கூடியவர்களாக இருப்பீங்க. கர்த்தருடைய சித்தத்தை செய்யக்கூடாதபடிக்கு உங்களுடைய வாழ்க்கையில தடைகள் ஏற்படும். ஆண்டவரே, அப்பா சவுலை போல நான் வாழாதபடிக்கு ஆண்டவரே பவுலை போல வாழும்படியாக ஒரு கிருபை எனக்கு தாரும் ஆண்டவரே. எனக்குள்ளாக தேவனை பற்றி ஒரு பக்தி உண்டாகட்டும், வைராக்கியம் உண்டாகட்டும் ஆண்டவரே என்று சொல்லி நீங்க கர்த்தரிடத்துல கேட்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்களை அதிகமாக நேசிக்கின்ற நல்ல தகப்பனே, நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். இந்நாள கேட்ட சத்தியத்தின்படியாக நான் நிச்சயம் இல்லாதவனாக ஓடேன் என்று சொன்னது போல ஆண்டவரே, அப்ப ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிலம்பம் பண்ணேன் என்று சொல்லி பவுல் சொல்லுவது போல நாங்களும் ஆண்டவரே அப்ப நிச்சயம் இல்லாதவர்களாக இனி ஓட மாட்டோம் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, எங்களுக்கு என்று கர்த்தர் கொடுத்திருக்கிற ஆவிக்குரிய ஓட்டத்தில் தொடர்ந்து ஓடக்கூடியவர்களாக கர்த்தர் நீர் எங்களை மாற்றப் போவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவன் சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் தேவன் நீர் எங்களுக்கு உதவி செய்ய போவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.